ஸ்டைல் ஹோம். இன்னைக்கு நாங்க வந்து மொம்சார் பீச் வந்திருக்கோம். பீச் தான், பீச் சுத்தி ரோடு போட்டுருக்காங்க, நம்ம வாக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து துபாய் பீச். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷார்ஜா. அந்த பில்டிங் பக்கத்துலயும் வந்து கடல் தான். பயங்கரமா இருக்கு பாருங்க, மணல் எல்லாம் பறக்குது. இந்த ரோடு வந்து ஸ்கூட்டர் அண்ட் சைக்கிளிங் போறதுக்கு போட்டிருக்காங்க. இங்க வந்து ஜாகிங் பண்றதுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம வெறங்கால நடந்தோம்னா அழகா இருக்கு, பஞ்சு போல இருக்கு, முட்டு வலியெல்லாம் வராது. ஜாகிங் பண்ணவே நல்லா இருக்கு. ஜாகிங், வாக்கிங், அப்புறம் சைக்கிளிங், அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. இதுதான் பைக்கு. நம்ம வந்து வாடகையும் எடுத்து ஓட்டலாம். இதுக்கு பிரேக் எல்லாமே இருக்கு, தானாக ஓடும். நான் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இது வந்து வாடகை எடுக்கிறதுக்கு வந்து ஆப் இருக்கு. ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டா இங்கே ஒரு கோடு இருக்குமா, கோடு இருக்கு, அது தானாக ஓப்பன் ஆயிரும். நம்ம எடுத்துட்டு ஓட்டலாம். இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. சரி, என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து பீச் கிட்டே பாருங்க எவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க நம்ம ஸ்விம் பண்றதுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நானும் 2-3 பண்ணேன், தெரியுது வித்தியாசம். அதே டெய்லி பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து ஜிம்முக்கு போகணும், இங்க அப்படியே சும்மா கடல் காத்து வாங்கிட்டே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. எல்லாம் பார்த்தது வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இந்த கார் எல்லாம் நிக்குது பாருங்க, அந்த லைன்ல இருந்தோம். அங்க இருந்து இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. என்னன்னா பீச்சை சுத்தி வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் இப்படி வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கும். அது வந்து ஜெட் ஸ்கி. நம்மளுக்கு வேணும்னா ரெண்ட் எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கலாம். இங்க வந்து முன்னாடி துபாய் வாட்டர் டாக்ஸி இருந்திருக்கு. தேவையானது அழகா கரெக்டா வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி கம்பு தூண்டில் இல்லாம மிஷின் மாதிரி இருக்குது பாருங்க, வித்தியாசமா இருக்கு. நூல் சுத்துறதுக்கெல்லாம் அதுலயே வச்சிருக்காங்க.
அப்படியே சுத்தி இங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மும்சார் பீச் தான். பீச் பக்கத்துல பார்க் இருக்கு. அங்க அந்த பார்க்ல வந்து பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபேமிலியோட தான் போகணும். ஓகே, நீ குளிக்கலாம். சூப்பரா இருக்கு பீச் குளிக்கிறதுக்கு. அலை எதுவுமே இல்லை. இந்த கடல்ல வந்து அலை இல்லை, அதனால குளம் மாதிரி தான் தெரியுது. அழகா நீச்சல் கத்துக்கலாம் நம்ம. பசங்க பாருங்க விளையாடிட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பீச்சில் குளிச்சாச்சு. இந்த சாண்ட் பாருங்க எவ்வளவு ஒயிட்டா இருக்கு. ஒயிட் சாண்டி பீச் இது. சூப்பரா இருக்கு. கடல் பார்த்தோம்னா உப்பு ரொம்ப இருக்காது நினச்சி, அது மாதிரி செம உப்பா இருக்குது. நல்லா குளிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. இங்கே வந்து பாத்ரூமும் இருக்குது. நம்ம இங்கே குளிச்சுக்கிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். குளம் மாதிரி இருக்குது. நீச்சல் வரலன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். பீச்சில் நல்லா குளிச்சுட்டு வந்து சூடாக டீ குடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா துபாய் வந்தீங்கன்னா பீச்சில் குளிக்காம போவாதீங்க. செமையா இருந்து அலை ரொம்ப இல்லை, நம்ம ஊர் மாதிரி கிடையாது.